ஒருத்தர் இன்னும் பிரேயர் சொல்லுவோமா எல்லாரும்? सदाशिवसमारम्भं शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. எக்ஸலண்ட்மா. இப்ப நான் ஷேர் பண்ணிடுறேன். இது தெரியுதாமா? வருது தெரியாது இல்லையா? இதுதான் பண்ணலாம். இதுக்கு முன்னால் ஸ்லோகம் ஒரு தடவை படிச்சுடலாமா? வெறும் ஸ்லோகாஸ்லாம் நிறைய பேர் வரல இல்லையா? வரைக்கும் இது படிங்கம்மா. இந்த கொஸ்டின்ஸ் மோட்ல போடணுமா இல்ல மாத்தி மாத்தி வரையடா? 3 பேர் இருக்கும். 3 பேர் இருக்கு, மாத்தி மாத்தி வாங்க. काव्यं करोमि न हि चारुतरं करोमि यत्नात् करोमि चारुतरं करोमि भूपाल मण्डित पादपीठः केशाः शङ्खः कवयामि यामि. Excellent, ma. Very good. वने तरामो वसु सागरामो नदी तरामो न वयं स्मरामः इदीरयन्तो अपि वने विरोधाः मुक्तं मुक्तिं कदाच रामपदानुषङ्गात् रामपदानुषङ्गात्. ஓகே, நெக்ஸ்ட் இது படிங்கம்மா. பயம் அல்மேல் படிக்கிறாங்களா? ஆமா ஆமா, ஒருத்தர் மாத்தி மாத்தி அல்மேல் படிங்கம்மா. அது read the following verses and underline the verb in imperative. त्यज्य दुर्जन संसर्गम भज साधु समागतम. म இருக்குல்ல, संसर्गम भज साधु समागमम. गुरु पुण्यमहोरात्रं स्मरनाम हरेः सदा. என்ன சொல்றேன்னா, त्यज दुर्जन संसर्गम भज साधु समागमम कुरु पुण्य अहोरात्रम स्मरनाम हरेः सदा. என்ன சொன்னம்மா, கொஞ்சம் புரியுதா? அர்த்தம் படிங்க. துஷ்ட ஜனானாம் சகவாசம் மா குரு. துஷ்ட ஜனங்களோட சகவாசம் பண்ணக்கூடாது.
ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் லைன். சஜ்ஜனானாம் சகவாசம் குரு. நல்லவர்களோட சகவாசம் பண்ணணும். ஓகே. அஹோராத்திரம் புண்ணிய காரியானி குரு. புண்ணிய காரியத்துக்கு வந்து நான் நேரம் பார்க்க கூடாது. இல்ல இல்ல, அஹோனா டே, ராத்திரம் ராத்திரி. அப்புறம் என்னன்னா ராத்திரி புண்ணிய பார்க்கப்படாது. இப்ப நம்ம காரியம் ஏதாவது புண்ணியம் பண்றோம்னா ராத்திரி கூட பார்க்கப்படாது. புண்ணியம் பண்ணணும், அது இந்த டைம் அந்த டைம் இல்ல. அப்ப தேவஸ்ய நாமஸ்மரணம் குரு. சுவாமியோட தெய்வத்தோட நாமத்தை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கணும். சர்வதானா எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை ஸ்மரணம். தெய்வத்திய நாம ஸ்மரணம் குருனா என்னன்னா ஈஸ்வரோட பேரை எப்பவுமே நினைச்சுக்கோ. வெரி குட்மா, ரொம்ப நல்லா பண்ணிட்டேல்மா. ஓகே. तो त्यज्य दुर्जन संसर्गम भजता. இந்த ஸ்லோகம்ல வந்து त्यज दुर्जन சம்சர்க்கம் இருக்குல்ல, தெஜன்றதுக்கு அந்த இடத்துல என்ன வரும்? கரெக்டா ஸ்டேஜ் தான் வரும். ஒருத்தருக்கு உங்களுக்கு இதா இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்காமா? இல்ல மேடம், பரவாயில்ல. நாங்க மத்தவங்க மியூட் போட்டுக்கிறோம். சரி. என்ன வரும்? தியஜனா தியஜ்தான் விட்டுங்கோ, தியஜனா விடுங்கோ அர்த்தம். விடுங்கோ, தியஜனத்தை விடுங்கோ. பஜனாக்கா கொண்டா பண்ணுங்கோ, பஜன் பண்ண. தியாகம் நல்லவர்களோட சேரும். ஆமா, கரெக்ட். அதனால இந்த தியஜ் வேர்டுனாக்க தியாகத்துல இருந்து வருது. தியாகம், தியஜம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் படிங்கம்மா. தர்மம் சரத மார்த்தம் சத்யம் வத. தர்மம் இருக்கு. தர்மம் தர்மம் போடுங்க. தர்மம் மா தர்மம் சத்யம் வதத மா அனுருத்தம். அனுருத்தம்னாக்க பொய் சொல்லக்கூடாது. சத்தியம் வதத, சத்தியம் சொல்லுங்க, பொய் உண்மையே பேசு. சத்தியம் வத. அப்புறம் தீர்க்கம் பஷ்யத மா பரம். பரம் பஷ்யத மா பஷ்யத மா அபரம். தீர்க்கம் பஷ்யத மா பரம் பஷ்யத மா அபரம். சரியா? மா தீர்க்கம் பஷ்யते மா ரிஸ்வம், பரம் பஷ்யते மா அபரம். சரியா? என்னன்னா கீழே அர்த்தம் கொடுத்துட்டு பாருங்க. யூயம் தர்மம் ஆச்சரத். என்னது யூயம்னாக்க? நீங்கள் தர்மம் ஆச்சரத், கடைபிடிங்கள், தர்மத்தை கடைபிடிங்கள். அதர்மம் ஆச்சரத், பண்ணாதீங்க. யூயம் சத்தியம் வதத. நீங்க எல்லாரும் பேசுங்கள், வதத பேசுங்கள். ஆமா, சத்தியம் பொய் பேசாதீர்கள், அசத்தியம் பேசாதீர்கள். ஆமா. யோயம் தீர்க்கலட்சம் பட்சத. உங்களோட லட்சியம் இருக்கிறது ரொம்பவே தீர்க்கமா இருக்கணும். ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கணும் லட்சியம். ஒரு சின்ன வித லட்சியம்லாம் இருக்காது. அதனால அல்ப லட்சியமா பட்சத, ரொம்ப அல்பமான லட்சியத்தை பார்க்காத.
யூயம் ஸ்ரேஷ்டம் தத்துவம் பஷ்யத. மிக சிரேஷ்ட தத்துவம் எது அதுதான் பார்க்கணும். அப்புறம் சுத்ரம் தத்துவம்னா சூத்ரம்னா கீழே ஒரு ரொம்ப ஒரு கீழத்தனால அந்த தத்துவத்தை பார்க்காத. சரியாம்மா? இன்னொரு ஸ்லோகம் படிக்குமா? தர்மம் சரத தர்மம் சரத மா தர்மம் தர்மம் இல்லம்மா தர்மம் சரத மா அதர்மம் சத்யம் வதத மா ந அநிருதம் தர்மம் பஷ்யத. படிக்கட்டுமா? தர்மம் சரத மா அதர்மம் சத்யம் வதத மா போய் பரம் பஷ்யத மா அபரம். பரம் பஷ்யத பரம்னா இங்க சிரேஷ்டுக்கு தான் வந்துருக்கு பரம். பரமமா இருக்கு அப்படின்னு சொல்லுவது பரம்னா ரொம்ப சிரேஷ்டம். ஆனா சிரேஷ்ட பாரு, அதுக்கு மேல ஒண்ணும் பார்க்காத. இது சிலப்சுது. நெக்ஸ்ட் படிங்கம்மா. ரொம்ப நல்ல ஸ்லோகம் இது. தர்மம் சரத சுபாஷினி ரீட் பண்றாங்க. என்னது அடுத்தது? ஸ்கிரீன்ல சரியா இல்ல. சர்வம் பவந்து அதுவா மேடம்? சர்வம் பவந்து சுகினக இல்லம்மா, சர்வே சர்வம் இல்லம்மா, சர்வே சர்வே பவந்து சர்வே இல்ல நாங்க படிக்கிறோம் மேடம். சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயாக சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்க பவேத். ரொம்ப ஃபேமஸ் இந்த ஸ்லோகம் இது. ஆமா சர்வே பவந்து சுகினக அதேதான். சர்வே சந்து நிராமயாக சர்வே பஷ்யந்து மா கஷ்டித் துக்க பவேத். ஓம் சாந்தி 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 சாந்தி. லோகே சர்வே ஜனானாக சுகயுக்தாக சுகயுக்தாக. லோகத்துல ஜனங்கள் நல்ல சுகமா இருக்கணுமா? சுகமா இருக்கணும். பவந்து இருக்கட்டும். சர்வே ஆரோக்கிய யுக்தாக பவந்து ஆரோக்கியத்தோட இருக்கட்டும். கோ அபி துக்கம் ந பிராப்னோத்து. அவர்களுக்கு துக்கம் வராம இருக்கணும். சர்வே மங்களானி பஷ்யந்து. அவங்களுக்கு மங்களங்கள் நடக்கும். மங்களமா இருக்கட்டும், மங்களமா பார்க்கட்டும். பஷ்யந்து. கோ அபி துக்கம் ந பிராப்னோத்து. துக்கம் நடக்காம இருக்கட்டும், துக்கம் வராம இருக்கட்டும். வெரி குட். ரொம்ப நல்லா பண்ணிட்டேமா. நெக்ஸ்ட் படிங்கம்மா. எண்டிங்ல ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட். புத்ராஹ புத்ரிணக சந்து புத்ரிணக சந்து பௌத்ரிணக அதனாக சதனாக சந்து சஞ்சனாக சந்து சஜ்ஜனாக சந்து நிர்பயாக. எக்ஸலென்ட் மா. ஓகே. சோ இது அர்த்தம் ரொம்ப நல்லா. லோகே புத்திரஹிதாக புத்திரரஹிதாக புத்திரம் பாப்னுவந்து. புத்திர பாக்கியம் இது வாக்கட்டுமா?
புத்திர இல்லம்மா, இந்த லோகத்துல யாரு புத்திரரித்தாக, யாருக்கு புத்திரம் இல்லையோ, புத்திரரித்தான யாருக்கு புத்திரம் இல்லையோ அவளுக்கு புத்திரம் கிடைக்கட்டும். கிடைக்கட்டும். ये पुत्रवन्तः सन्ति ते பௌத்ரான் பிராப்னுவந்து. புத்திரர்கள் இருக்கிறவங்க பௌத்திரர்களுக்கு பிராப்தம் கிடைக்கட்டும். நிர்தனாக பவந்து, சஜ்ஜனாக அப்புறம் நிர்தனாக தனிகாக பவந்து. நிர்தனாக தனிகாக பவந்து. ஆதரவற்றவர்கள் வந்து நிர்தனாகனா ஆதரவற்றவர்களா? நிர்தன ஒரு ஏழைகள், பணம் இல்லாத. தனிக்கா பணக்காரங்களா ஆகட்டும். ஓகே. சஜ்ஜனாக பயரஹிதாக பவந்து. சஜ்ஜனாகனாக்கா பயமா நல்ல பேர், நல்ல மனுஷங்களுக்கு பயமில்லாத இருக்கட்டும். பயமில்லாம சஜ்ஜனா. ஓகே, நெக்ஸ்ட் படிங்கம்மா. இப்போ இங்க வந்து வர்த்தமான் கால் படிச்சாச்சு. இப்போ பவிஷ்யத் கால் வருது, ஃபியூச்சர் டென்ஸ். எது மாதிரி கொஞ்சம் கட்டாயிருக்கு எனக்கு. Read the following verses and underline the word in future tense. Future tense பாருங்க. ராத்திரிர் கமிஷ்யதி பவிஷ்யதி. கமிஷ்யதி ராத்திரி கமிஷ்யதி. ராத்திரி பவிஷ்யதி கமிஷ்யதி பவிஷ்யதி சுப்ரபாதம். சுப்ரபாதம். வாஸ்வானுதேஷ்யதி ஹசிஷ்யதி பங்கஜக்ஷிஹி. அதிசதி பங்கஜக்ஷிஹி. அப்புறம் இத்தம் சிந்தயதி சிந்தயதி கோஷ்கதே த்விரேகே த்விரேபே த்விரேபே ஹந்த ஹந்த. நளினிம் கஜ உஜ்ஜஹார. நளினிம் கஜ உஜ்ஜஹார. மா ஹந்த ஹந்த அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு. ராத்திரி கமிஷ்யதி. இன்னொருத்தர் யாராவது படிக்கட்டும் மேடம், அப்பதான் கரெக்டா புரியும். இன்னொருத்தர் யாராவது. யாரும் படிக்க மாட்டேங்கிறேன். படிங்கம்மா. படிக்கிறேன் மேடம். படிக்கிறேன் மேடம். ராத்திரி மிஷ்யதி பிஷ்யதி சுப்ரபாதம் பிரபாதம் பாஸ்வானுதேஷ்யதி ஹசிஷ்யதி பங்கஜஸ்ரீஹி இத்தம் விசிந்த்யதி கோஷகதே ஜரேஷ்வே ஹந்த ஹந்த நளினீம் கஜ உஞ்சகார. இதுக்கு மீனிங்ல கீழே ரொம்ப நல்லா கொடுத்துருக்கு. அந்த சாஸ்கிரிட் படிச்சா உங்களுக்கு புரியறதான்னு பாக்கணும். இப்போ அல்மேல் படிங்கம்மா. ராத்திரி ராத்திரி கர்மிஷ்யதி பவிஷ்யதி சுப்ரபாதம் வாஸ்வானுதேஷ்யதி
हसिष्यति पङ्कजश्रीः इत्थं विजयति कोशः कोशगते द्विरेपे हा हन्त हन्त नलिनीं गज उज्जहार இப்ப ஏதாவது புரிஞ்சிருக்க மாதிரி என்ன புரிஞ்சுது சூரிய ராத்திரி போய் இத்தனை நாளா இத்தனை ஃபுல்லா படிச்சுட்டு இப்ப புரியலன்ற எப்படி ட்ரை கூட பண்ணல சூரிய ஸ்ரீஹி गमिष्यति இது भविष्यकाल ராத்திரி என்னது நைட் பவிஷ்யத்தினா ராத்திரி போகும் எங்க போகும் ராத்திரி சரி ராத்திரி போயிடும் இருள் அதான் இருள் போகும்னு அர்த்தம் ஓகே அப்புறம் இருள் போயிட்டு பவிஷ்யத்தினாக்கா சூரியன் வரும் வெளிச்சம் வரும் சுப்பிரபாத்தம் வரும் சுப்பிரபாத்தம் மார்னிங் போல மார்னிங் விடியல் வரும் விடியல் வரும் மார்னிங் வரும் அப்புறம் பாஸ்வானுதேஷ்யதி अनुदेश्यति बाष्पान् अनुदेश्यति சூரியன் अनुदेश्यति ஆர்டர் சூரியன் தான் எல்லாருக்கும் ஆர்டர் பண்றாரு காலையில ஆனதும் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணா அவ வேலைக்கு பண்றா பாஸ்வான் अनुदेश्यति अशिष्यति பங்கஜஸ்ரீ பங்கஜனா என்னது தாமரை மலரும் தாமரை பங்கஜம்னா தாமரை தாமரை மலர்றத மலரும் சூரியனை கண்டு தாமரை மலரும் அசிஷ்யதி சிரிக்கிறது ஸ்மைலிங் சிரிக்கிறது ஆசிக்கிறது மலர்றது தானே மேடம் இந்த இடத்துல தாமரை மலரும் தானே மேடம் அது மலர் வரல இங்க மலரும் வரல அப்போ தாமரை சிரிக்கிறது வேற வேர்ட்ல நீங்க மலருதுன்னு சொல்லலாம் ஆனா இங்க தாமரை பூ ஸ்மைல் பண்ணிடுறது ஸ்மைல் பண்ணா எப்படி ஓபன் ஆனது ஸ்மைல் ஆகும் ஓபன் ஆகுது அதான் இட்டம்னா இட மாதிரி விசிந்தயதி இத மாதிரி நினைச்சுட்டு இருக்கு நினைக்கிறது விசிந்தயதி கோஷிகத்தே த்வீரேபே அப்புறம் என்னாகும் கோஷ்கதே த்வீரேபே கோஷிகத்தே த்வீரேபே கோஷிகத்தேனா கோஷத்துக்கு போயாச்சுன்னு அர்த்தம் அது கோஷ்க்கு போயிடுறதுன்னு அர்த்தம் கோஷ்னா இப்போ அது தன்னோட ஸ்தானத்துக்கு போயிடுச்சு இது இப்படி நினைச்சுட்டே இருக்கிறது செத்து போயிடுச்சுன்னு சொல்லலாம் போயிடுச்சு நாஷம் ஆயிடுச்சு த்வீரேபேனா பிரமரன் பிரம்மரானா என்னது சொல்லுவோம்னா அது அதுக்குள்ள உள்ள போய் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பூ மூடி விடுறது அதனால அது அர்த்தம் ரெண்டு அதுக்கு முகத்துக்கு முன்னால ஒரு ரெண்டு நீட்டின்னு இருக்குமே ஆமா வண்டோட இது அதுதான் தீரேபே பிரமரான்னு சொல்லுவா
ரெண்டு இது மாதிரி நலனீம் கஜ உஜ்ஜார. கஜனா எலிபென்ட், யானை. அந்த கமலம் நலனிம அந்த லோட்டஸ்ல உஜ்ஜார யானை தூக்கி போட்டுருது. தூக்கி போட்டுருது. இந்த கதை கீழே இருக்க படிங்க. கச்சன் பிரம்மரா பிரமரக மது விபன் கமலே உபவிஷ்டக ஆசீத். இது புரிஞ்சுதா? கச்சன் பிரமரக மது பிரமரகன வண்டு. வண்டு தேனை வண்டு வந்து மது குடிக்கிறதுக்காக தாமரைக்குள்ள போறது. உபவிஷ்டனாக்கா உட்கார்ந்து இருக்கு. அதுல உட்கார்ந்து இருக்கு. உட்கார்ந்து இருந்தது. எதுக்காக? அந்த மது குடிக்கிறதுக்கு. அந்த கமல்ல அந்த லோட்டஸ்ல மது குடிக்கிண்டு உட்கார்ந்து இருந்தது. சூரியஸ்தக ஜாத்தக ததா கமலம் முகுலிதம் ஜாதம். சூரிய அஸ்தமனம் ஆகும் பொழுது தாமரை வந்து தன்னால மூடிக்கும் பொழுது அந்த வண்டு அதுக்குள்ள முகுலிதம்னா தாமரை. கமலம் அப்புறம் மலர் தாமரை. தாமரை முகுலிதம். சூரியஸ்தானதும் கமலம் என்னாச்சு? லோட்டஸ் திறந்துக்கிறது. முக்குலிதம் மூடிக்கிறது. சூரியாஸ்தகனாக்கா அஸ்தமனம் இல்லையா மேடம்? அஸ்தமனம் இல்லையா? அந்த சூரியாஸ்த சமயத்துல கமலம் முக்குலிதம் ஜாத்தம் மூடிக்கிறது. சரியா? மூடிக்கிறது. முக்குலிதம் ஆரம்பிச்சிட்டு கமலஸ்ய அந்தக பிரமரக பந்தக ஜாத்தக கமலத்துக்குள்ள அந்த வண்டு மாட்டினுக்கு வண்டு பந்தக ஜாத்தக மூடிட்டு உட்கார்ந்து பிரமரக பவிஷ்யதி. இப்ப என்னாச்சு? அந்த பிரம்மரன் ராத்திரி அபகதா பவிஷ்யதி. ராத்திரி போயிடுமா? போயிடும். பிரபாதம் ச பவிஷ்யதி. காலையில ஆயிடும். ததா சூரியோதய பவிஷ்யதி. அப்போ சூரியோதய ஆயிடும். கமலம் ச விகிஷ்யதி. அப்புறம் என்ன? கமல் என்னாகும்? அது என்னாகும்? அப்போ என்ன? மலர்ந்துட்டு சூரியோதய பவிஷ்யதி. கமலம் ச விகசிஷ்யதி. மலர்கிறது. கமலம் அகம் என்ன மாதிரி பவிஷ்யத் கால்? அதுல வந்து சூரியோதய பவிஷ்யதி கமலம் ச விகிஷ்யதி. எப்ப சூரியோதயம் ஆண்டோ தாமரை என்ன ஆயிடுது? மலரும். வண்டு வெடிது. வந்து கமலம் விக்கிசதி. கமலன அந்த லோட்டஸ் என்னது? அது என்ன? ப்ளூம் ஆகும் அப்படின்ற.
மலரும் மலரும். சரியா? தத்தா அப்போ நான் இப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறது உட்காந்து. எப்ப ஆகும், எப்ப மலரும், எப்ப விடிக்கும் எழுது. அதுதான் யோசனை பண்றது. அதான் எப்போ வெளியில வருது அப்படிங்கிற. இட்டி யாவத் இதி யாவத் சிந்தயன் ஆசீத் ததா கஷ்யன் கஜக ஆகத்ய பிரமரயுக்தம் கமலம் கமலம் ஏவ அநாசயத். அப்போ இதி யாவத் சிந்தயன் ஆசீத் இந்த சிந்தனையோடையே வந்த உடனே சதா அந்த அப்போ அப்போ அங்க வந்த யானை எங்கேயோ யானை வந்து எங்கேயோ யானை வந்து அகத்திய வந்து தத் பிரமரயுக்தம் கமலம், அது பிரமர் உட்காந்துருக்க கமலமே வந்து அநாசய சரியா? இப்படி இப்படி பஷ்யன் ஏவ பிரமரக பஞ்சத்தம்னா போயிடுது. பஞ்சத்துவம் இப்படி சொப்பன்னு பார்த்துட்டே இருந்து அந்த பிரமர அந்த வண்டுக்கு என்ன நல்லா இது கதி நல்ல கதி வந்துடுத்து. பஞ்சத்துவம்னா என்னது? 5 தத்துவத்துல போய் சேர்ந்துடுது. அது கூடிய என்ன சொல்ற மனுஷ ஜீவனே அப்படி மனுஷனுடைய ஜீவன் கூட அபி கூட ஏவம் பவதி கலு கதாச்சித். இப்படிதான் நடக்கும். நல்லா இருக்கு இல்லையா? கற்பனையிலேயே போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. இப்போ நீங்க படிக்கிறது பவிஷ்ய கால், சரியா? இப்போ நம்ம படிக்கிறது துவா பிரத்யா. துவா பிரத்யனாக்கா அது வேலை பண்ணின பிறகு அரசந்தோபம் அகத்வா கலன் பிரதோம் கலன பிரதோம் கலன தானே வருது இல்லம்மா, கொஞ்சம் ஆக்ருத்வா பரசந்தாபம் அகத்வா கல நம்ரதாம் நம்ரதாம் நம்ரதாம். அப்புறம் அனுத்ஸ்ருஜ்ய ததாம் வர்த்தம் யத் ஸ்வல்பனம் ஸ்வல்பம் அபி வர்த்தயத் பஹு பஹு பஹு. ஓகே, எல்லாரும் படிங்க மேடே. ஆக்ருத்வா பரசந்தாப்யம் சந்தாபம் அகத்வா கலனமிருதாம் அனுத்ஸ்ருஜ்ய ததாம் வர்த்தம் யத் ஸ்வல்பம் அபி தத் பஹு. பஹுனா நிறைய, அப்படின்னா கூட. முதல்ல ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் லைன் அர்த்தம் படிப்போம். பரப் அக்ருத்வா
பரசந்தாபம் பரசந்தாபன பரபீடனம் அக்ருத்வா ஊராருக்கு கஷ்டம் கொடுக்காத பிறகு என்ன அது கலநம்ரதாம் அகத்வா என்ன அது அகத்வா கலநம்ரதாம். அப்ப என்ன ஆகுது நம்மளுக்கு சுயமாவே நம்பர்தா வந்துடும், கைண்ட்னஸ் வந்துடும். சரியா? படிங்க படிங்க, ட்ரை பண்ணுங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். அந்யக அந்யக கலக அப்படிங்கிறதுக்கு துர்ஜனக அப்படின்னு நான் ரீட் பண்ணவே இல்ல. படிங்க படிங்க. இல்ல அந்த ஸ்லோகம் சொல்லல. ஸ்லோகத்தை படிங்க. பரசந்தாபம் அகத்வா கலநம்ரதாம் அனுத்ய சதாம் வர்த்தம் யது ஸ்வல்பம் அபி தத்ர பகு. பரனா அந்ய பிரத்யார், கலனா துர்ஜன் பேட், அனுசஜன ஆத்யக்த்வா விட்டுட்டு பிறகு வர்ணம் ஆத்யக்த்வா சஜனோட வர்ணம் விட்டப்புறம் வர்ணன மார்க்கம், வர்த்தம்னா மார்க்கம், சஜ்ஜன் நல்ல மனுஷனோட மார்க்கத்தை விடாம, தெக்துவனா விடுறது, அத்தெக்துவான விடாம ஜீவனம் யாப்பயந்தோ நம்ம உங்க லைஃப லீட் பண்ணுங்கோ. ஏவம் கிருத்தே இது மாதிரி பண்ணின அப்புறம் யத் ஸ்வல்பம் அப்படி பலம் பிராப்தியதே, கொஞ்சம் கூட உங்களுக்கு பலம் கிடைச்சா தத் ஏ பகு மன்யதாம், அதை நீங்க ரொம்ப பெருசா எடுத்துக்கலாம். யத் ததே சிரஸ்தாயி, ஏன்னா அதை எவர் லாஸ்டிங் எப்பவுமே இருக்கும். சுப் பரிணாமகரம் ச பவதி, அதாவது சுப் பரிணாமம் இருக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே ஃபுல் மீனிங் ஒரு ட்ரிப் சொல்லுங்க மேடம். இதென்னா பரசந்தாம்னா பொறுத்தையாருக்கு கஷ்டம் கொடுக்காம துஷ்டர்களுக்கு நல்ல கைண்ட்னஸ் கொடுத்துண்டு, துஷ்டா இருந்தா கூட அவகிட்ட பண்ணிட்டு நல்ல மனுஷன் சஜ்ஜனன் அவளோட மார்க்கம் அவ வழிய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாக்க எது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது கிடைச்சா கூட அது ரொம்ப பெருசா நினைச்சுக்கணும். என்ன கொஞ்சம் கிடைச்சா பரிபீடனம் ஆசிரியம் அப்ராப்ய சஜ்ஜனானாம் வர்த்தம் அத்யக்த்வா ஜீவனம் பாபயந்து. एवं कृते यत् स्वल्पम् अपि पदं प्राप्ते तत् एव बहु मन्तव्यम्. இது மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஸ்வல்பம்னா நம்ம எது கொஞ்சம் கூட பலம் கிடைச்சாக்க ததேவ அதையே பகுமந்தவ்யம், அதே ரொம்ப பெருசா நினைச்சுக்கணும். ஏன்னாக்க அதே சிரஸ்தாயி, ஏன்னா அத எப்பவுமே பர்மனண்டா இருக்குமா. சுப பரிணாமகரம், நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கணும். வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், சஜ்ஜனோட மார்க்க ஃபாலோ பண்ணும். நல்ல வழி, நல்ல வழி. அதான் நெக்ஸ்ட் படிங்கம்மா. उपकर्तुं प्रियं कर्तुं स्नेह
स्नेहमः कृत्रिमम् स्नेहमः कृत्रिमम् सज्जनानां कृत्रिमम् स्नेहम् अकृत्रिमम् सज्जनानां स्वभावो अयम् केनेन्तुः शिशिरीकृतः சிஷிரீகிருத்தன இத ரொம்ப ஜில்லுண்டா கோல்டு பண்ணது சீத்தல் பண்ணது இந்துனா சந்திரமா இந்துனா சந்திரா உபகர்த்தும் பிரியபக்தும் கர்த்தும் ஸ்நேஹமக்ருத்ரிம் சஜ்ஜனானாம் ஸ்வபாவோ அயம் கேனேந்துः சிஷிரீகிருதः அர்த்தம் படிக்கும் கீழே அர்த்தம் படிக்கும் புரிஞ்சிடும் சஜ்ஜனானாம் विदेशकारणं विना अभि उपकारं कुर्वन्ति ஜனாக நல்ல மனுஷர்கிட்ட நீங்க எல்லாரும் படிங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் எல்லாரும் ஃபுல்லா புரியுங்க எல்லாம் புரியுது उपकर्तुं प्रियं वक्तुं कर्तुं स्नेहमकृत्रिमम् सज्जनानां सज्जनानां स्वभावो अयम् केनेन्तु शिशिरीकृतः उपकर्तुं प्रियं वक्तुं कर्तुं स्नेहमकृत्रिमः सज्जनानां स्वभावोऽयम् केनेन्तुः शिशिरीकृतः படிச்சமா படிச்சேன் மேடம் இப்போ அந்த அர்த்தம் படிங்கம்மா எல்லாரும் கீழே அர்த்தம் இந்து சந்திரः शिशिरीकृत शीतलीकृतः नेक्स्ट படிங்க அர்த்தம் विशेषकारणं विना सज्जनाः विशेषकारणं विना अपि उपकारं कुर्वन्ति நல்ல ஜனங்க வந்து நல்ல யாரையும் பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாளா வினா வினா கேள்வி கேட்காமல் அபி விவகாரம் செய்வார்கள் குர்வந்தி சரியா மேடம் கரெக்ட் நீங்க படிங்க அப்புறம் பாக்குறேன் சஜ்ஜனா விசேஷ காரணம் வினா விசேஷ காரணம் என்னது முக்கியமான வேலை ஏதாவது முக்கியமான காரணம் இல்லாதையே காரணம் இல்லாத எந்த இதுவும் இல்லாமலே உபகாரம் சஜ்ஜனா செய்வா யார் பண்ணுவா சஜ்ஜனா பிரியவச்சனானி வகந்தி நல்ல மனுஷக்கு ஏதாவது உபகாரம் பண்ணோம்னா அதுக்கு அது ஒரு காரணம்ல பார்க்க மாட்டா அவ சுபாவம் வயசு உபகாரம் பண்ணிடுவா प्रियवचनानि वहन्ति निर्वाजस्नेहं च कुर्वन्ति निर्वाजस्नेहम् एष तेषां स्वभावः अस्ति அவங்க வந்து நல்ல பேச்சுக்களை பேசி
எல்லாரோடையும் ஸ்நேகத்தோடையும் தேசம் ஸ்வபாவக எல்லாரோடையும் ஸ்நேகத்தோட இருக்கிறதே அவங்க சுபாவம். இதுதான் அவளோட சுபாவம். केनापि शीतलीकृतः கேனாப்பி யாரெல்லாம் வேற பொறுத்தார் யாருமே இல்ல शीतल பண்ணல. சத்து ஸ்வபாவத்தா शीतला भवति. அதனோட சுபாவமே शीतला இருக்கிறது. சொல்லி கொடுக்கல, யாரும் சொல்லி கொடுக்கல शीतला இருன்னு. எல்லாருக்குமே शीतला இருக்கு. இதோட சுபாவம். சரி, ஓகே. இன்னொரு படிக்கணுமா? இன்னொரு படிக்கணுமா? அர்த்தம் வேண்டாலே புரிஞ்சது. இப்போ விபக்தி வாங்குமா? விபக்தி ஸ்லோகாக படிங்கம்மா. வசுதேவ சுதம் தேவம் கம்சசாரூಢமர்தனம் தேவகி பரமர்தனம் தேவகி கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். எல்லாரும் படிங்கம்மா. வசுதேவ சுதம் தேவம் கம்சசாரூఢமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வசுதேவ சுதம் தேவம் ஹம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வசுதேவ சுதம் தேவம் கம்சசாரூணமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அர்த்தம் படிங்க. இப்போ படிக்கவா மேம்? நான் படிக்கவா? என் நெட்டே கிடைக்கல நேரம். கிருஷ்ணக வசுதேவஸ்ய புத்திரக தேவக்கியாக ஆனந்தஸ்ய வர்த்தக கம்சசானூர நாமகயோः ராட்சசயோः संहारकः सः जगत् गुरुः अपि तं कृष्णम् अहं नमामि. என்ன அர்த்தம் புரியுதா? ராமம் கிருஷ்ணர் வந்து வசுதேவரோட மகன். தேவக்கியா ஆனந்தஸ்ய வர்த்தக தேவக்கியாக ஆனந்தஸ்ய தேவகியோட இப்போ தேவகி ஏன் இப்படி சொல்றான்னா, அவர் பெருசானவ யசோதா கிட்ட. ஆனா தேவகி வெறும் ஆனந்தோட அதை பத்தி நினைச்சு இந்த மாதிரி அதால பெருசா இருக்கா. கம்சசானூரங்கிறவனுடைய ராட்சச ஒரு ராட்சசனோட சம்ஹாரக அவரை வந்து சம்ஹாரம் பண்ணின. கம்சசானூரனை வந்து அழித்தவர், சம்ஹாரம் போரிட்டு அழித்தவர். சக ஜெகத்குரு அபி அவர் தான் இப்போது வந்து ஜெகத்துக்கே இப்போ அவர் தான் வந்து குரு. தம் கிருஷ்ணம் அகம் நமாமி அப்பேற்பட்ட கிருஷ்ணரை நான் நமஸ்கரிக்கிறேன். வெரி குட், ரொம்ப நல்ல. நெக்ஸ்ட் படிங்கவா. ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். நெக்ஸ்ட் ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம். வேற யாராவது படிங்கம்மா. வேற சுபாஷ் நீங்க படிங்க. ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம் சயனே ஸ்மரே பிருகோதரம் இருக்கா? சரி, வைனதேயம் பாதி பாதி வருவாங்க.
दुःस्वप्नस्य नश्यति. ஓகே, இன்னொரு படிங்கம்மா, ஆல்மேல் படிங்கம்மா. ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம் பிருகோதரம் சயனே யக ஸ்மரே நித்யம் வைனதேயம் நை ஸ்மரணித்யேயம் शयने स्मरे नित्यं शयने यः स्मरे नित्यं दुःस्वप्नस्तस्य नश्यति. இப்ப எப்படின்னா ராமஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம் விருகோதரம் சயனேய ஸ்மரே நித்யம் துஸ்வப்னம் தஸ்ய நஷ்யதி. ராமர் பேரு, ஸ்கந்தம் கந்தா பேரு, ஹனுமந்தம் ஹனுமான பேரு, வைனதேயம்னா கருடன் பேரு, விருகோதரம் உதரம்னா வயிறு. யாரோட ரொம்ப பெரிய வயிறு இருக்கோ பீமம் அவரோட பேரு. யாரெல்லாம் சயனை தூங்கும்போது ஸ்மரே நித்தியம் நினைச்சுக்கிறாளோ துஸ்வப்னம் தத்து நஷ்டதி, அவளோட கெட்ட சொப்னம் எல்லாம் நஷ்டமாயிடும். சமயே ராமம் ஷண்முகம் ஆஞ்சநேயம் கருடம் சீமம் ச ஸ்மரதி தஸ்ய துஸ்வப்னாக நஷ்யதி. ஓகே, நல்லா இருந்ததுல இன்னும் ஒரே ஒரு இருக்கு, படிச்சு அப்புறம் வேற போடலாம். சரி பண்ணிக்கோ. அச்சுதம் கேசவம் நாராயணம் தாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகாவத்சலம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. கோபிகா வல்லபம் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ண தாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. இதெல்லாம் ராமனோட பேரு. அச்சுதம் அச்சுதன் கிருஷ்ணோட பேரு எல்லாமே. கேசவ ராமர் நாராயண கிருஷ்ண தாமோதர வாசுதேவ ஹரி ஸ்ரீதரம் மாதவ கோபி வல்லபம் ஜானகி பதி ராமச்சந்திர. சீதையனுடைய கணவனே நமஸ்கரிக்கிறேன். அதமாதி கிருஷ்ணனுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். ஓகே, இன்னொன்னு இருக்கு. ஆயிடுமா, எக்ஸலண்டா படிச்சிருக்கேன்மா. இந்த லாஸ்ட்லயும் ஒரு படிச்சுக்கோ. அச்சுதம் கேசவம் படிங்க. ராமநாராயணம் கிருஷ்ண தாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. வெரி குட் மா. லாஸ்ட் ஸ்லோகம் படிக்குமா? சஷ்டி பிரஜாபிய येन मार्गेण महिष ब्रह्मणेभ्यः नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. धन्यवाद. थैंक यू मैडम. धन्यवाद. थैंक यू. थैंक यू. थैंक यू.